ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மையப்படுவதாக. கடைசி கால சீயோன் ஊழியங்கள் மூலமாக இந்த சீயோன் மலை நிகழ்ச்சிகளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்ராகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். பொறுமையாய் இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு நம்முடைய தியான வார்த்தையாக எடுத்து தியானிப்போம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நமது ஆண்டவர் யார்? அவர் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் செய்ய வல்லமை உள்ளவர். வேத்தில யோபு பக்தன் சொல்லுவார், யோபு 42:2, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆண்டவர் தம்முடைய வேலை, தம்முடைய காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டு எல்லாம் முன்குறித்து வைத்திருக்கிறார். நாம் பொறுமையாயிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், நிறைவேறுவதை காண வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில பொறுமை இழப்பதனாலே வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகளை சந்திப்பது உண்டு. ஆண்டுடைய மக்களாகிய நாம் பொறுமையாயிருந்து ஒவ்வொன்றையும் ஜெயமாக மாற்றிக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீதத்திலே 40ஆம் சங்கீதத்திலே 12 முதல் 15 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது தாவீதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். தாவீது எவ்வளவு கொடுமையான பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றார். எண்ணிக்கை கடங்காத தீமைகள், தலைமுடியிலும் அதிகமான பிரச்சனைகள். ஆம், அவருடைய வாழ்க்கையில வெட்கம், நாணம், லட்சை, ஆ ஆ என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணுகிற மக்கள். ஆனால் இதன் மத்தியில் அவர் சொல்லுவார், 1, 2, 3 வசனத்திலே, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பிரச்சனைகள் ஒரு பகுதியில் இருந்தாலும் பொறுமையோடு காத்திருக்கிற தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பொறுமையோடு இருந்ததனாலே ஆண்டவர் சாய்ந்து வந்தார். ஆம், மனிதன் நமக்கு பக்கமாக வருகிறானோ இல்லையோ, பொறுமையாயிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கடந்து வருகிறார் என்பதற்கு 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பொறுமையாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்களானால் இன்றைக்கு அவசரமாக உடனே பேச வேண்டும், உடனே விசாரிக்க வேண்டும், உடனே முடிவெடுக்க வேண்டும் என்ற காரியங்களை விட்டுவிட்டு இன்னும் ஒரு 3 நாள் ஜெபிப்போமே, 40 நாள் உபவாசம் இருக்கலாமே என்று நீங்கள் பொறுமையாயிருக்க விரும்புவீர்கள். தாவீதனுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஜனங்கள் பெருகி இஸ்ரவேல் ஜனங்கள் மகா பெரிய கூட்டமாக தன்னுடைய அரசாட்சியில் இருந்த நாட்களிலே அவர் ஜனத்தை எண்ண வேண்டும் என்று தன்னுடைய படைத்தலைவனாகிய யோவாபை பார்த்து குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை நாம் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். வேதத்திலே வாசிக்கிறோம், சாத்தான் ஏவினான். சாத்தான் எப்பொழுதுமே அவசரமாய் செய்வதற்கு தான் ஏவுவான். உடனே செய், அவசரம். தெய்வீகத்திலே தேவன் குறிப்பிடுகிற அவசரத்தை தவிர சாத்தான் பிரச்சனையான காரியங்களை உடனே பேசு, உடனே செல், உடனே சண்டை போடு, உடனே விசாரணை செய், இவைகள் சாத்தானுடைய தந்திரங்கள். அப்பொழுதுதான் பிரச்சனைகள் முற்றி போகிறது, பெரிய பிளவுகள் உண்டாகிறது. ஆம், என்ன சொன்னான் யோபு சொல்லுவார், பெரிய மந்திரிகள் சொல்லுவார்கள், ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் பெருகட்டும். ஆனால் தாவீது உடனே சொல்லுவான். வேதத்திலே நடந்த காரியம் என்ன? எண்ணினார்கள் 70,000 பேர்களை இழந்து போனார்கள், பாதையினால் செத்து போனார்கள். என்ன சொன்னதும் தவறல்ல, எண்ணினதும் தவறல்ல, அவசரப்பட்டதும் ஒருவேளை அந்த நேரத்தில் தவறல்ல. ஆனால் அவசரப்படுவதற்கு முன்பாக வேதம் என்ன சொல்லுகிறது? மோசே நாட்களில் ஆண்டவர் குறிப்பிட்டார். யாத்திராகம் 30ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனத்திலே ஜனத்தை நீ எண்ணும்போது அதற்குரிய காணிக்கைகளை ஆலயத்திலே ஒவ்வொரு தலைக்கும் உரியதை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். அநேகர் அவசரப்படுகிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வசனம் என்ன சொல்லுகிறது நாம் பார்க்கிறோமா? அப்படி பார்த்திருப்போம். ஆனால் 70,000 பேரை இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. வசனத்தை பார்ப்பது கிடையாது, ஆண்டவர் கூறுவது என்ன என்று கேட்பதும் கிடையாது. இன்றைக்கு நாம் பொறுமையாயிருக்க ஆரம்பிப்போம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வசனத்திலே 7 நாள் காத்திருந்து சாமுவேலுக்காய் காத்திருக்கும்படி கட்டளை பெற்றதான சவுல் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே எனக்காக நீ 7 நாள் காத்திரு, அப்பொழுது நான் வந்து பலி செலுத்துவேன், உன்னை சூழ்ந்திருக்கிற பெலிஸ்தர்கள் எல்லாம் விலகி ஓடுவார்கள்,
யுத்தத்திலே உனக்கு வெற்றி கொடுப்பேன் என்று ஆண்டவர் குறிப்பிட்டிருந்தார் சவுலுக்கு சாமுவேல் மூலமாக. ஆனால் இப்பொழுது 7 நாட்கள் ஆகியும் சாமுவேல் வராத சூழ்நிலைகளிலே பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண நெருக்கி வரும்போது, தன்னோடு இருந்த யுத்த வீரர்கள் எல்லாம் சிதறி போகும்போது, இவன் அங்கே பலியை கொண்டு வர சொன்னான். இவன் அங்கே பலி செலுத்துகிறான். முடிகிற நேரத்தில் சாமுவேல் வருகிறார். பாருங்கள், வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், சாமுவேல் குறிப்பிடுவார், நீ அவசரமாய் இந்த காரியங்களை செய்ததனாலே, நீ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீ இடம் கொடுத்ததனாலே உன்னுடைய அரசாட்சியை நிலைநிற்காது என்று குறிப்பிடுகிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அவசரமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் போது எவ்வளவு பெரிய தோல்விகளை சந்திக்கிறோம். ஒரு நல்ல அரசாட்சி செய்த ராஜா ஒரு பெரிய அரசாட்சி இழந்து போனார். நம்முடைய தலையுள்ள முடியெல்லாம் ஆண்டவர் எண்ணி இருக்கிறார். அவர் அறியாமல் ஒரு காரியம் நடக்காது. பெலிஸ்தர்கள் சூழ்ந்து வரலாம். ஒரு தாவீதை எழுப்பினால் போதுமே, கோலியாத்தை வீழ்த்தினால் போதுமே, எல்லாம் அழிந்து போகுமே, ஏன் அவசரப்பட வேண்டும்? என்னாகும் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனத்திலே மோசேயினுடைய குடும்பத்திலே பிரச்சனை வந்தபோது மோசே அவசரப்படாமல் ஆண்டுடைய சமூகத்தில் பொறுமையோடு இருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகையினால் ஆண்டவர் அங்கே பொறுமையா இருந்த மோசைக்காக எழும்பி நின்று அங்கே மீரியாமையும் ஆரோனையும் ஆண்டவர் கண்டிக்கிறதையும், மீரியாமுக்கு சுரோகியாக மாறுகிறதையும் பார்க்கிறோம். ஆண்டுடைய பிள்ளையை தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு விட்டுவிடு, தேவனுடைய கிரியைகளுக்கு விட்டுவிடு, தேவனுடைய வல்லமைக்கு விட்டுவிடு. அவர் காரியங்களை அவரே பொறுப்பெடுப்பார், அவரே கிரியைகளை செய்வார், அவரே யுத்தம் பண்ணுவார். நீயாக யுத்தம் பண்ணினால் மீட்கப்பட வேண்டியது வரலாம், அதில் கிரியைகள் செலுத்த வேண்டியது வரலாம். ஆனால் மோசே சாந்த குணம் உள்ளவர். அப்படிப்பட்டதான மோசே இப்பொழுது ஜனங்கள் தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி முறுமுறுக்கிறதான ஒரு நேரத்தை என்னாகும் 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே மேரிபாவின் தண்ணீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கண்மலையை பார்த்து பேச ஆண்டவர் சொல்லும் போது மோசே ஜனங்களுடைய பிரச்சனைகளினாலே இருதயத்தில் விசனப்பட்டு கண்மலையை பார்த்து பேசாமல் அடித்து போட்டார், பொறுமை இழந்தார். 106ஆம் சங்கீதம் 32, 33 வசனங்களிலே அவன் ஆவியை விசனப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அருமையானுடைய அநேக சந்தர்ப்பத்திலே சாத்தான் நம்மை விசனப்படுத்துவான், மனிதர்கள் நம்மை விசனப்படுத்துவார்கள். நம்முடைய இருதயத்தில் பல டென்ஷன், பல குழப்பங்களை உண்டாக்கி நம்மை பதறிப்போய் காரியங்களை செய்ய வைப்பான். அப்பொழுதுதான் மோசேயினுடைய சாந்த குணம் பரீட்சிக்கப்படுகிறது. இன்றைக்கு சாத்தான் பரீட்சைகளை கொண்டு வருகிறானா? அப்பொழுது யோபை நீங்கள் நோக்கி பாருங்கள். வாழ்க்கையில் எல்லாம் இழந்தார், மனைவி நிந்திக்கிறாள், வேலைக்காரன் அற்பமாய் பேசுகிறான், சாத்தான் சரீரம் முழுவதும் கொடிய புண்ணை உண்டாக்கி இருக்கிறான். ஆனாலும் தேவனை துதிப்பதையும் தேவனை நோக்கி ஜெபிப்பதையும் தேவனை நம்பி இருக்கிற விசுவாசமும் யோபு பக்தனுக்கு குறையவே இல்லை. பொறுமையாய் காத்திருந்தால் தேவன் அற்புதமான காரியங்களை யோபுக்கு இரட்டிப்பாய் செய்தது போல செய்வார். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த கால வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பொறுமை இழந்த சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட உண்டு. நாம் இன்றைக்கு நம்முடைய அன்பான இயேசுவை நோக்கி பார்ப்போம். இயேசுதான் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இவ்வளவு பாடுகள் மத்தியிலும், பரியாசங்கள் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும் ஒரு பொறுமையோடு இருந்தார். நம்முடைய ஆண்டவருடைய பொறுமைதான். அவருடைய சீசர் கூட்டங்கள் அவர் உயிர் தெழுந்த போது அவரை பணிந்து கொண்டார்கள். பரமேறி போனார், மறுபடியும் வரப்போகிறார், நாமும் அவரை பணிந்து கொள்ளுகிறோம். அருமையானவர்களை, வேதத்திலே காணாவர்கள் இயேசு பொறுமையோடு இருந்தார். தண்ணீரை திராட்சரசமாக்க அவர் அற்புதம் செய்தார். ஆம், லாசரு வியாதிப்பட்ட போது இயேசு பொறுமையோடு இருந்தார். 4வது நாளிலே அந்த லாசரை உயிரோடு எழுப்பினார். யோவான் 7ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கும் போது அவருக்கு புகழும் மகிமையும் வரும்போது உலகத்தில் இருந்த நாட்களிலே பொறுமையோடு இருந்தார். எனவேதான் இன்றைக்கும் இயேசுவின் நாமம் ஒப்பற்ற நாமம் என்று நாம் எல்லாரும் அறிந்து அந்த நாமத்துக்கே பயந்து அவரை நேசிக்கிறோம். பாவியான ஸ்திரியை நியாயந்தீர்க்க கொண்டு வந்த போது இயேசு பொறுமையோடு இருந்து அந்த ஸ்திரியையும் விடுதலையாக்கினார். அருமையானவர்களே, இந்த இயேசு இன்றைக்கு நம்மத்தில் இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகள் ஒருவேளை பார சுமையாக இருக்கலாம். இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, எனக்காக யுத்தம் பண்ணும் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு பொறுமை இழந்த நிலைமைகளை மாற்றி பொறுமையினால் நிரப்புவார். உங்கள் காரியங்களை ஜெயமாக மாற்றுவார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் மகிமையான பிதாவே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு எங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே பொறுமை இழந்த சம்பவங்கள் உண்டு. நாங்கள் பொறுமை இல்லாமல் பிரச்சனைகளை தேடிப்போன நாட்கள் உண்டு. எங்களுக்கு பொறுமையை தாரும். இயேசுடைய பொறுமையை கற்றுக்கொண்டு மோசேயினுடைய சாந்த குணம் அவன் சகோதரன் நடுவிலே குடும்பத்தில் சாட்சி உண்டானது போல, தாவீதுனுடைய பொறுமை அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் சாய்ந்து வந்து ஜெபத்தை கேட்டது போல எங்கள் வாழ்க்கையில் பொறுமையோடு ஒவ்வொன்றையும் செய்ய
எங்களுக்கு கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனைகள், சோதனைகள் மத்தியிலே இன்றைக்கு ஆவியானவர் அற்புதங்களை செய்வீராக. நோய்கள் இருக்குமானால் அவள் சரீரங்கள் இருக்கிற அந்த நோய்கள், பலவீனங்கள் மத்தியில் இத்தனை ஆண்டு காலம் அவள் சகித்த பாடுகள் நீக்கி ஒரு அற்புதமான விடுதலை, ஆச்சரியமான சுகத்தை நல்குவீராக. அவள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகள் சந்தோஷத்துக்கு ஏதுவானவைகளாக மாற்றும். ஆசீர்வதியும்.